சொல்லிட்டு இருந்தேன். மும்பை வந்து இவ்ளோ ரொம்ப 5 வருஷம் ஆச்சு கப் அடிச்சு. அதனால ரொம்ப வந்து தே ஆர் ஹங்ரி ஃபார் த ட்ராஃபி உண்மைய சொல்லப்போனா. அதனால அவங்க ரொம்ப வெறியா வருவாங்க. அந்த அந்த தீய எப்படி தண்ணி ஊத்தி அணைக்கிறாங்கன்னு பார்க்கணும். என்ன ஸ்விங்க கட் பண்ணணும்னு சொல்லிட்டு பிரப்சிம்ரனும் ஆ பிரியான்ஸ் ஆர்யா ஒரு டிக் ஒரு இது ட்ரிக் வச்சிருக்காங்க. முன்னாடி வந்துரலாம்னு சொல்லிட்டு. பட் முன்னாடி வந்து ஆடுறப்போ அவங்க பாடி லைன்ல போட்டா ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. நீ நோட் பண்ணா தெரியும். நாம ஸ்விங்க கட் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து ஸ்விங்க கட் பண்ணிரணும். நான் முன்னாடி வந்து அடிக்க போறேன். 2 பால் போடும். பட் 3வது பால்னா இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலரு ஒரு சைட் மெர்சிகுலர் டிராபிக் மாரி பவுலர்னா கொஞ்சம் வந்து ஃபுட் லென்த் வரும். அந்த மாரி அவங்க ஸ்லாட்ல வரும்னு பார்க்கலாம். பட் இங்க ஆடுறது யாரு? போல்ட், பும்ரா இந்த மாரி பல ஆளுங்கள பார்த்தவங்க. அவங்க பாடில போட்டு அவங்க கிராம்ப் பண்ணுவாங்க. சோ அத அவங்க லேர்ன் பண்ணிட்டு வரணும். அங்க இருக்க ஒரே எக்ஸ்பீரியன்ஸ்டு பேட்டர் டூ கேரி ஃபார்வர்ட் இஸ் ஸ்ரேயஸ் ஐயர். ஸ்ரேயஸ் ஐயர். அவர் மேல பயங்கர பிரஷர். அவர் வந்து இந்த இந்த டைம்ல ப்ரூவ் பண்ணி தான் என்ன சொல்றது இவ்வளவு வாட்டி அவருக்கே ஒரு இன்னர் பேட்டில் போயிட்டு இருக்கும். ஏன்னா கேகே இழந்து வெளியே வந்துட்டாரு. இப்போ அவங்க என்ன நினைச்சிருக்காங்க கம்பீர் இருந்தால் தான் ஜெயிச்சிருக்காங்க. பட் ஆனா அவர் நிறைய கண்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு. வித் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து டிசிக்கும் சரி. ஸோ அகைன் இந்த இடத்துல கண்ட்ரிபியூட் பண்ணாதான் ஒன்ஸ் அகைன் அந்த வேர்ல்டுக்கு ப்ரூவ் பண்ண முடியும்னு அவருக்கே அவர் ப்ரூவ் பண்ணிக்கலாம். பிகாஸ் அவர் சாம்பியன் மைண்ட் செட் தான் பேசவே பேசினார். டு பி ஹானஸ்ட். ஏன்னா நாங்க வந்து வார் தான் தோக்கல பேட்டில் தான் தோக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அவர் அந்த டீமை மேனேஜ் பண்றது தான் தட் பி a பிக் டாஸ்க் ஃபார் மீ.